அனைத்து நாட்டு இளவரசருக்கும் என் கைப்பாடு லிகிதம் நான் தான் எழுதி அனுப்பினேன். அவர்தான் என்ன செய்வது? யாரு வர வேண்டும் என்ற மனவருது தேவையாது. இந்த வாழ் போட்டியிலே ஏழை பணக்காரர் கலந்து கொள்ள வேண்டும் விதிமுறை கிடையாது அல்லவா? எவர் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம். தற்சமயத்தில் எந்த நாட்டு இளவரசரும் வரவில்லை. இருப்பது பாண்டியன் இருக்கிறார். அவரிடம் கொடுங்கள். அவர் வெற்றி பெற்றால் அவரையே திருமணம் செய்து கொள்கிறேன்ப்பா. சரிங்கப்பா. வாளை பிடிங்கள், பிரித்து கொடுங்கள். உன்னை நம்பிதான் இந்த வாழ்க்கை ஏற்பாடு செய்திருக்கேன். பொறுப்பில் இருக்கும் நீ இந்த வாழ் போட்டியில் போட்டியை பெரிய வீராதி வீரமா உன்னை வெற்றி வர எவரும் இருக்க மாட்டாங்க. போட்டிகள் மண்ணை கவிழ்விட்டாய். கை தவறிக்கையே விழுந்து விட்டது. இப்போ எடுத்து கொள்ளுங்கள் வாளை. வெற்றி நான் பிடிக்கிறேன் மாமா. மாமா வாளை எப்படி பிடிக்கணும்னே தெரியல. தவறிய வாழை மீண்டும் கருத்தில் எடுத்து கொடுத்தால் வெற்றி பெறுகிறேன் மாமா. என் முகத்திலேயே முடிக்காதா? அடுத்த வெள்ளிக்கிழமை அப்படியே ஆகட்டும்பா. வேணுமா? பூஸ்ட் வேணுமா? ஹார்லிக்ஸ் வேணுமா? பால் வேணுமா? சூப்பு சூப்பு யாரு யாரு மனிதன் மிருகமானியா யாரு கேட்டா மனிதன் இது தப்பா இது? நான் பூண்டுதான் உனக்கு ஆமாடுங்க. பூண்டு சொட்ட பூண்டு சுட்டு பாரு வாசனை வரும். நான் யாரு? இந்த நாட்டுக்கே படை தளபதி. அடியில மாடா அடியில மாடா எவனும் இந்த கொரோனால செத்தான் நல்லவெல்லாம் போய் சேர்றான். நீ ஒஞ்சாவளியான பாவி. இந்த கொரோனா குஞ்சு பச்சிச்சு பழகுது. சைனால பேச்சுக்குதான் போ. அடிக்க மாட்டேன். ஒரு கிலோ கவாப்பு 30 சேமா துணி அடிக்க மாட்டேன். கொஞ்சம் மாட்டோம். அதான் நீ ஓசிட்டு சங்க கூட ஓசிட்டு எப்படிதான் முன்னாடி ஓடி சமாளிக்க கொஞ்சமா துண்ணோம். அதான் ஒரு கிலோ கவாப்பு 30 சேமா துண்ண. ஒரு கிலோ கவாப்பு இல்ல இன்னும் 1 கிலோ கூட வாங்கி கொடு, நான் சாப்பிடுவேன். 30 சேமியா இன்னும் 30 கூட நீ வாங்கி கொடு, நான் சாப்பிடுவேன். உனக்கு என்னடா ஏன் துடுத்தா? நான் என்ன தரா? என் யார் கூட்டு வந்தேன்? நான் தான் கூட்டு போனா? நீ தான் கூட்டு போனா?
டேய் கம்னாட்டியா ஆ? நான் சும்மா தானே உட்காந்துருந்தா ஆ. வாடா தம்பி போய் கவாப்பு சாப்பிடலாம் கூப்பிட்டு யாரு ஏமா கூப்பிட கூட இருக்கணும்பா திருப்பி வந்தா ஏன் ஓது போறான் நீங்களே சொல்லுங்க நாயக்கா திருப்பி வந்தா ஏன் ஓது வாங்குவா அதானே வாங்கணும் சத்தியமா சொல்றாங்கம்மா 3 நாள் இந்த வேன்ல 3 நாள் சீட்ல ஒரு ஆள் உட்காந்து வந்துடுறான் நீங்க வந்து எங்கடா உட்காருங்க தாப்போல ஏறி நவுறான் அவன் நவுந்து பாருங்க நாங்க தான் இன்னைக்கு உட்காந்துறோம் தலையத்து உப்பினாலே நான் உட்காந்து பாடுறான் இடையில தூக்கமா ஒண்ணும் இல்லை யாருக்கு யாருக்கு டேய் வாடகைங்க பத்தையா இந்த மதிகட்ட மன்னன் கேட்ட மன்னன் டேய் பூங்குழி யாரு எனக்காகவே பிறந்தவள் உனக்காகவே வளர்ந்தவள் அப்படி இருக்கும்போது டேய் பாண்டியனுக்கு பூங்குழிக்கும் திருமணமா நடக்க விடுவேனா டேய் போக போக தெரியும் கொல்லாதவன் யார் என்று நாளுக்கு நாள் தெரியும் நையா வஞ்சகன் யார் என்று டேய் ஒரு திருந்து பாரு என்ன செய்யணும் புறப்பட போகலாம் இன்னும் இந்த இடைநெல் வேளையில் பாக்பார்பேட்டை கிராமம் ஊரை காக்கும் கிராம தேவதையின் பெயராலும் விநாயகர் பெயரால் கொண்டாடப்பட்ட சொர்ணகாணிக்கு சுபூஜியம் இன்னும் பாக்பார்பேட்டை கிராமஸ்தலம் தலைவர் உபத்தலைவர் கவுன்சிலர் வார்டு உறுப்பினர்கள் மகளிர் நற்பணி மன்றம் இளைஞர் நற்பணி மன்றம் மற்றும் விழாக்குழுவினர்கள் இந்த கிராம அசேஷமாக எங்கள் ஆரணி ஸ்ரீதனம் நாடாமன்றத்தை பாராட்டி வழங்கி ரூபாய் 51 கிராமத்தார் அனைவருக்கும் எங்கள் ஆரணி ஸ்ரீதனம் நாடாமன்றத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு பாக்பார்பேட்டை ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் இன்னும் சேவை நிர்வாகிகள் ஜீமணி கே பரசுராமன் எம் சரவணன் மற்றும் பூசாரி கே தேவேந்திரன் ஆக அனைவரும் சேர்ந்து எங்கள் ஆரணி ஸ்ரீதனம் நாடாளுமன்றத்தை பாராட்டி ரூபாய் 200 வழங்கியிருக்கிறார்கள். அதோடு பாக்பார்பேட்டை ஜெயவேல் முதலியார் மற்றும் பரசுராம முதலியார் அவர்கள் எங்கள் ஆரணி ஸ்ரீதனம் நாடாளுமன்றத்தை பாராட்டி ரூபாய் 1001 வழங்கியிருக்கிறார்கள். அன்னார் ஒடுக்கும் மன்றத்தின் சார்பாக மிக மிக நன்றிகள் வணக்கம். நன்றி. இந்த இடைநல் வேளையிலே இந்த கிராமத்தில் இந்த இடைநல் வேளையிலே வாழ்க வளமுடன் அம்பாள் ஆசீர்வாதம் ஸ்ரீ சக்தி அருள் சுவாமிகள் அஷ்ட பூஜை காளிகாம்பாள் பீடம் அனைத்து இந்து திருக்கோயில்களும் பாதுகாப்பு கூடமைப்பு மாநில பூசாரி பேரவை தலைவர் மதிப்பிற்குரிய சக்தி ஸ்ரீ அருள் சுவாமிகள் அவர்கள் எங்கள் ஆரணி ஸ்ரீதனம் நாடாளுமன்றத்தை பாராட்டி ரூபாய் 5000 வழங்கியிருக்கின்றார். அன்னார்களுக்கும் எங்கள் ஆரணி ஸ்ரீதனம் நாடாளுமன்றத்தின் சார்பாகவும் எங்கள் தனம் நாடகமன்ற உரிமையாளர் ராணிப்பேட்டை மாவட்டம் பெண்ணகர் கிராமம் எஸ் தேவன் அவர்கள் மதிப்பிற்குரிய சுவாமியார் அவர்களுக்கு இந்த மலர் மாலை அணிவித்து இங்கே தெரிவித்துக் கொள்கிறார். வாழ்க்கை அம்மன் அருள் என்றென்றும் கிடைக்குமாறு அவர்களால் இந்த பரிசு அளிக்கின்றார் கம்பெனிக்காக. பேருந்து கொண்டே பிரிவுக்குரிய தாய்மார்களே, நீங்கள் விரும்பும் நாடகங்களை சிறந்த முறையிலே உங்களுக்கு ஒப்பந்தம் செய்தரக்கூடிய ஒரு இடம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம். உயர்தீர்வு கலை காவலர் வி சிவா அம்முவர்கள், நாடக அமைப்பாளர் பழைய பஸ் நிலையம் எதிரில் ஆரணி. அந்தந்த ஊர்களுக்கு ஏற்றவாறு ஒரு சிறந்த நாடக மன்றத்தினை தேர்ந்தெடுத்து உங்கள் ஊர்களுக்கு நீங்கள் விரும்புகின்ற கந்த புராணம், சிவபுராணம், சக்தி புராணம், விஷ்ணு புராணம், சம்பூர்ண ராமாயணம், சம்பூர்ண ஹரிச்சந்திரா, வாலி மோட்சம், கர்ண மோட்சம் மற்றும் சமூக சீர்திருத்த நாவல் நாடகங்களை சிறந்த முறையிலே உங்களுக்கு ஒப்பந்தம் செய்திடக்கூடிய ஒரு இடம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நகரம். உயர்தீர்வு கலை காவலர் வி சிவா அம்முவர்கள், நாடக அமைப்பாளர் பழைய பஸ் நிலையம் எதிரில் ஆரணி. அனைவரும் வருகை தருமாறு அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. யாரவா? வணக்கம். இன்னும் ரேடியோ செட்டிக்கார், இன்னும் ரேடியோ சவுண்ட் சர்வீஸ், இன்னும் ரேடியோ செட்டிக்கார்
எனக்காக இன்னும் ராடே கட்டி ஏய் அத்தே சொல்லி கிடப்ப அவர் ஊர் பேர்ல சொல்ல ஊர் பேர் ஏய் வச்சுதான் நான் சொல்றேன். கேட்டு வர மாட்டேங்க அவர் வீட்டுக்கு போய் நான் கேட்டு வரேன். அண்ணா கண்ணு பூசி மேற்கொண்டு போய் போட்டு இன்னும் ராடே கட்டிக்கா எனக்காக நான் மேற்கொண்டு பலப்ப அன்பளிப்பாக தருகிறார். தரலனா அவரை தரவில்லை என்றால் நான் காலையில் போகும்போது மொத்தம் கைது முடிவிடுவேன். மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி மலர்பதம் பாரிடுவோம் காலமெல்லாம் நம்மை காத்திடும் தாயவள் கோவிலை நாரிடுவோம் மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி மலர்பதம் பாரிடுவோம் காலமெல்லாம் நம்மை காத்திடும் தாயவள் கோவிலை நாரிடுவோம் அவள் கோவிலை நாரிடுவோம்.
வீரமாடு மனது என் நாட்டு பட தளபதியோ எனக்கு கஞ்சாடை காட்டினார், கைஜாடை காட்டினார். அவர் என்று வருவாரா, நாளை வருவாரா என்று எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறேன். அவர் வருகை எனக்கு எப்போது வேண்டும், வருகிறாரா என்று பார்ப்போமே.